வெளிநாட்டில இருந்து எத்தனை வலசை பறவைகள் வருது இந்தியாவுக்கு, அது தமிழ்நாடு எத்தனை வருது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அது கணக்கெடுப்பு இருக்கு. ரஷ்யாவில இருந்து இந்த பறவை வருது, சைனாவில இருந்து இந்த பறவை வருது, ஆஸ்திரேலியாவில இந்த பறவை வருது. அது எங்க தங்குது? சென்னையில தங்குதா, பழவேற்காட்டுல தங்குதா, பள்ளிக்கரணையில தங்குதா, இல்ல கேளம்பாக்கத்துல தங்குதா, தொரப்பாக்கத்துல தங்குதா, இல்ல கழுவேலியில மரக்கான கழுவேலியில எத்தனை பறவைகள் வருது, இல்ல அங்க வேடந்தாங்கல்ல தங்குதா, இல்ல கோடியக்கரையில தங்குதா, இல்ல கரிவெட்டியில தங்குதா? இதுல எத்தனை பறவை, என்னென்ன பிளமிங்கோஸ் எவ்வளவு, எத்தனை பெலிகான் எவ்வளவு வருது, எல்லோ ஸ்ட்ரோக்ட் பில் எவ்வளவு வருது, ஹெரான் எவ்வளவு வருது, எல்லாமே கணக்கெடுப்பு இருக்கு. அது எடுக்க முடியுது ஒண்ணுங்களால. ஏன் தெருவில் மேற எத்தனை நாய்ங்க, அவ்வளவு எத்தனை நாய்ங்க எந்தெந்த தெருவில் இருக்குன்னு கணக்கெடுப்பு தெரியுது இல்ல உங்களுக்கு? அது ஆண் நாயா பெண் நாயா, அது கடுத்தடை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் தெருவில் எத்தனை மாடு மேயுதுன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் நீங்க சமீபத்தில் ஒரு நல்ல திட்டம் தான், ஏன்னா பெண்களுக்கு பேருந்துல இலவச பஸ் பாஸ், இது நாங்க சொன்னதுதான், எப்பயோ சொன்னோம். அது நிறைவேற்றிருக்கீங்க, அது பாராட்டுறோம். ஆனா அதுக்கு முன்பு என்ன நீங்க பண்ணீங்க? எத்தனை பெண்கள் அந்த பஸ்ஸை பயன்படுத்துவாங்க, எத்தனை பெண்களுக்கு தேவைப்படுது, எத்தனை பெண்களுக்கு தேவைப்படாது, அந்த கணக்கெடுப்பு நடத்துவீங்களா இல்லையா? ஏன் பெண்களுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, வரல, அது வராது. அந்த 1000 ரூபாயில மொத்தமா எத்தனை பெண்களுக்கு முதல்ல அதுல ஒரு 2 கோடியே 10 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதுல 1 கோடியே 25 லட்சம் தான் வரும்னு சொன்னீங்க. அப்ப எந்த கணக்கெடுப்பு நடிகையில இதெல்லாம் செஞ்சீங்க நீங்க? அப்போ இவ்வளோ கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு இந்த பிள்ளைகள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு, அவர்கள் முன்னேறுவதற்கு, வேலை செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? சட்டம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, நிதி இருக்கிறது, ஆள் இருக்கின்றார்கள், எல்லாம் இருந்தோம், மனசுதான் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசுதான் கிடையாது. ஆனா நீங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, அவங்க தாத்தா, அப்படி எல்லாம் பேசுறது மக்கள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப கேவலமா கொச்சையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியுதா அந்த செய்தி? அவருக்கு போதாலன்னு தெரியல. எனக்கு செய்தி வந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிற, அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இன்னைக்கு ஆமா எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கூட்டணி பிரச்சனையோ கட்சி பிரச்சனையோ இதெல்லாம் கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதி இவங்க கேட்டா இவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாகவும் குறையும், அந்த நிலைக்கு நாங்க வரல. அதை விட மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்ன? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 69 விழுக்காடு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் 1962 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ஸ்டேட் ஆஃப் மைசூர், ஸ்டேட் ஆஃப் மைசூர்ல ஒரு தீர்ப்பு வழங்கியது 62 என்னன்னு, இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வு. அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த முடியவில்லை எந்த மாநிலமும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல இடஒதுக்கீடு 41 விழுக்காடா இருந்தது, பிறகு 49 இருந்தது, பிறகு 68 இருந்தது, பிறகு 69 இருந்தது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தவுடன், அதாவது இந்திரா சாணி கேஸ் 92 வந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள், வழக்கு போட்டார்கள். உடனடியாக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை தனியாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி, இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு பாதுகாக்கின்ற சட்டத்தை நிறைவேற்றி, இந்த சட்டம் மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் யாராலும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் அதை நினைச்சோடும் பார்க்க முடியாது. அதை செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். நினைச்சும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ இவங்க ஆட்சியில் இல்ல, அங்கு காங்கிரஸ் ஆட்சி, நரசிம்மராவ் அவர்கள். அவரை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3, 3/2 பங்கு மக்கள் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு வாக்களிக்கணும். அப்படி செய்து
9வது அட்டவணையிலே தமிழ்நாடு சட்டத்தை பாதுகாப்பு வழங்கியது அன்றைய ஆட்சி ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கும். இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு இவ்வளவு போராடி காலங்காலமா எத்தனையோ ஆட்சிகள்லாம் கொண்டு வந்த இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இதை ரத்து செய்ய வேண்டும் என பல பேர் நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கின்றார்கள். 2007 ஒரு வழக்கு போட்டார்கள். முதல் வழக்கு 1991 போட்டார்கள். பிறகு 2007 வழக்கு போட்டார்கள். அதன் தீர்ப்பு 2010 உச்சநீதிமன்றத்தில் வந்த நேரத்திலே ஜஸ்டிஸ் கபாடியா தலைமை நீதிபதி அவர் தலைமையில வந்தது. அவர் தீர்ப்பு கொடுத்தார். என்னன்னு 2010 இன்னும் ஓராண்டிற்குள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு சொன்னார். அப்போது கலைஞர் அரசு. இன்னும் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா நான் ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லிட்டார். ஆனாலும் அன்று உடனடியாக எங்களோட மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 50 சமுதாய தலைவர்களை வைத்து 1 மணி நேரம் கலைஞரை சந்தித்து அவருடைய கிளாஸ் எடுத்தார். 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். கடந்த கால வரலாறு என்ன, இப்ப என்ன செய்யணும், நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ரத்தாயிடும், உடனடியாக செய்யுங்கள் என்று. நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்ன கலைஞர் செய்யல. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி. அந்த அம்மாவும் போய் ஐயா போய் பார்த்து இந்த மாதிரி வந்துருங்க, உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுவாங்க, உடனடியாக நீங்க கணக்கெடுப்பு நடத்தல ரத்து பண்ணுவாங்க சொல்லி அந்த அம்மாவும் நான் பாக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு தேதி வந்துடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் தேதி 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. முடியறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அன்றைய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் ஜனார்தனம் அவர்கள் வர வைத்து அவர் வந்து பழைய கணக்கெடுப்பு 31 நடந்தது. இந்தியாவில் கடைசியா கணக்கெடுப்பு எப்ப நடந்ததுன்னா 1931. அந்த 31 கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்ப நினைச்சு பாருங்க, 95 வருஷத்துக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அப்போ வந்து என்னன்னா மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ 31 அந்த கணக்கெடுப்பு பழைய கணக்கு வச்சுதான் நீங்க ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு புதுசா எடுக்கிறதுக்கு மனசு இல்ல. அப்படி அந்த பழைய கணக்கெடுப்பு எடுத்து அப்புறம் 85 அம்பாசங்கர் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பு இதெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஜனார்தனம் அவர்கள் நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் வைத்து அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. அதை நீதிபதி ஏத்துக்கிட்டு நாங்க ஏத்துக்கிறோம், ஆனாலும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு அன்னைக்கு 2011 தீர்ப்புலும் சொன்னாங்க உச்சநீதிமன்றம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதன் பிறகு எத்தனையோ முறை வலியுறுத்தினார் ஐயா அவர்கள். ஜெயலலிதா அம்மையாரும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்க கூட நாங்க கூட்டணி போனோம் 2019. அப்ப கூட்டணியில் 10 நிபந்தனைகளில் முதல் நிபந்தனை என்ன, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இதை நான் படிச்சேன்னா எனக்கு 15 நிமிஷம் ஆகும். 1980 இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசையும் மாநில அரசுகளையும் எத்தனை முறை வலியுறுத்தி போராட்டம் செய்து சந்தித்து அழுத்தம் கொடுத்து கடிதம் கொடுத்து எத்தனையோ முறை, ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்காக. இதுதான் அடிப்படை. கணக்கு இல்லாம நீங்க என்னையா செய்ய முடியும் உங்களால? இருட்டில் நடக்கிற மாதிரிதான் இந்த கணக்கெடுப்பு இல்லாம இருட்டில் போய் என்ன செய்ய முடியும்? கணக்கெடுப்பு நடத்தினாதானே இல்ல உள்ள தெரியும், சப்ஜெக்ட்லாம் தெரியும், என்னென்ன மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க. ஐயாவுடைய நோக்கம், எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் என்ன, தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுப்பு நடத்தி இந்த இடஒதுக்கீடை 100 விழுக்காடு இடஒதுக்கீடுக்காக அனைத்து சமுதாயங்களுக்கும் இது சேர வேண்டும். அவருடைய மக்கள் தொகை ஒரு பக்கம், அடுத்த பக்கம் அவருடைய கல்வி சமூக பின்தங்கிய நிலை, எஜுகேஷன் சோஷியலி பேக்வர்ட்னஸ் ஒரு பக்கம், பாப்புலேஷன் ஒரு பக்கம், 2 எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ அத்தனை சமுதாயங்களுக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். இட பங்கீடு அது பேர். 100 மாம்பழம் இருக்கா, 100 மாம்பழத்தை பிரிச்சு கொடுத்துருங்க யாருக்கு தேவைப்படுகிறதோ. அதுதான் உண்மையான சமூக நீதி. அது